அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருண்ராஜ், நரம்பியல் மருத்துவர், திருச்சி நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர். இப்போ நம்ம பேச போகிறது பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பக்கவாதங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது 15 லட்சம் பேருக்கு பக்கவாதம் வந்துட்டுருக்கு. சரியா, ஒரு 40 வினாடிக்கு ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துட்டுருக்குங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பக்கவாதங்கிறது மிகவும் ஒரு காமனான ஒரு வியாதி தான். ஸோ அதை நம்ம எப்படி வருது, அது எப்படி வராமல் பாதுகாக்கிறத பற்றி பேசுவோம். இப்போ பக்கவாதத்தில் ஒரு குறைஞ்ச 3 வகைப்படுது. ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னால் மூளைக்கு போகிற ரத்தனால் அடைப்புனால் ஏற்படுவது. அடைச்சிக்கிச்சுன்னா அந்த போகிற அந்த ஏரியா போகாதனால, அந்த ரத்த ஓட்டம் போகாதனால அந்த நியூரான்ஸ்லாம் சேர்த்து போய் அதனால் டேமேஜ் ஆகி அது ஒரு கை கால் செயலிழந்து போயிடும். இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். மூளை போகிற ரத்த நாளத்தில் உள்ள ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் வெடித்து அதனால் ரத்தம் கசிஞ்சு வரது பேர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இதை தவிர்த்து சப்பரக்னாட் ஹெமரேஜ், மூளைக்கு வெளியில் உள்ள கவரிங்கில் கூட ப்ளீடிங் ஆகி அதனாலையும் நமக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதோட இன்னொரு வகை டிரான்ஷன் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். டிரான்ஷன் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னால் மூளை போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் நேரம் அடைப்பட்டுட்டு திருப்பி விட்டுரும். கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு கை கால் வரல, வாய் குளறிச்சு, ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு, சரியாக போயிடுச்சு அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதையும் இக்னோர் பண்ணுவாங்க. இது நம்ம கடவுள் கொடுக்குற வார்னிங்காக எடுத்துக்கொள்ளணும். ஸோ டிரான்ஷன் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னால் ஒரு சின்ன அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேச்சு கொள்ளறிச்சு, இன்னும் நடையில் தள்ளாட்டம் இருந்துச்சு, கை தூக்க முடியாதுச்சு, அப்புறம் சரியாயிடுச்சுன்னா அது நமக்கு கடவுள் கொடுக்குற வார்னிங் எடுத்துகிட்டு உடனே போய் டாக்டர் காமிச்சு ஸ்கேன் எடுத்துகிட்டு அது குணப்படுத்திடணும். இப்போ டிரான்ஷன் இஸ்கிமிக் அட்டாக்குங்கிறதா நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் வருவதோட ஒரு முன் அறிவிப்பு, ஒரு செயல். அதை கண்டுபிடிச்சி உடனே இது பண்ணிடணும். ஸோ பக்கவாதம் அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கும்? பக்கவாதம்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டைமும் கை கால் சுத்தமாக வராமல் போய் அப்போ போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது பயன் இருக்காது. சரி, நிறைய பேர்த்துக்கு முகம் லைட்டாக கோணும். இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள். ஆரம்பத்திலே பக்கவாதம் கொண்டு போனால் தான் நல்லா குணப்படுது. முகம் ஸ்லைட்டாக கோணும். அதே மாதிரி கையை தூக்க முடியாது. சரியா, கையை லைட்டாக தூக்கினா கூட கை தூக்க முடியாது. ஸோ அப்புறம் பேச்சில் குளறல். சரியா, பேச்சில் குளறல், இல்லை நடையில் ஒரு தடுமாற்றம், நடக்கிறப்போ ஒரு தள்ளாடி போகிறது, இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு பக்கவாதத்தின் அறிகுறிகளாக எடுத்துக்கிட்டு உடனே நம்ம மருத்துவரிடம் போகும். பக்கவாதத்துக்கு நம்ம எவ்வளோ நேரத்தில் போகணும்? முந்தியெல்லாம் ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் போகணும் போங்க. அதே ஒரு அறிவு திறன் நம்ம பக்கவாதத்துலேயும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பக்கவாதம் வந்தால் இன்னும் 4.5 மணி நேரத்துக்குள்ளே போனோம்னா அந்த அடைப்பு கரைக்கிற மருந்துகளை போட்டோம்னா அந்த அடைப்பு கிளியர் ஆகிடும், நமக்கு ரத்த ஓட்டம் ரெஸ்டோர் ஆகிடும், மூளையோட டேமேஜ் சரி பண்ணிடலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு பக்கவாதத்தினால கைகால் வராமல் வாழ்க்கை முழுக்க பேஷண்ட் கஷ்டப்பட தேவையில்லை. பக்கவாதம் என்றால் நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு 4.5 மணி நேரத்துக்குள்ளே போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பக்கவாதம் இப்போ எதனால் வருதுன்னு பார்ப்போம். பக்கவாதத்துக்கு ஒரு மனிதனுக்கு பக்கவாதம் வருதுன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ரெண்டாவது இரத்த கொதிப்பு, சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. மூன்றாவது புகைப்பழக்கம், சரியா, சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறது. நான்காவது மது குடித்தல். ஐந்தாவது உடல் பருமன். நீங்கள் உடல் பருமனாக இருந்தாலும் இந்த மாதிரி பக்கவாதம் வரக்கூடிய அறிகுறிகள் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 10 டைம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. பிபி இருந்துச்சுன்னா அது ஒரு 10 டைம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸ்மோக் பண்ணாங்கன்னா அது ஒரு 10 டைம் ரிஸ்க்கு ஜாஸ்தி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. ஸோ பிபி, சுகரு, ஸ்மோக்கிங் 3மே பண்ணான்னா 10 இல்லை 10 × 10 × 10 கிட்டத்தட்ட 1000 டைம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. 30 டைம் ரிஸ்க்குன்னு நினைக்கணும். 1000 டைம் கண்டிப்பாக 3 ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா 1000 டைம் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் பக்கவாதம் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பக்கவாதம் நம்ம வராமல் பாதுகாக்கணும்னா முதல்ல சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும். நிறைய பேர் சர்க்கரை வியாதியை அது பாட்டு இருக்குது, நம்ம என்ன எப்பொழுது பார்க்கணுங்கிறது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்க்கரை வியாதிக்காரங்க கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும். சுகர் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா தான் இந்த மூளை போடுற ரத்த ஓட்டம் சீராகும். நமக்கு தெரியும், ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா கீழே ஊற்றினா வேகமாக போகும். சர்க்கரை கலந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது பாகு மாதிரி இருக்கும், ஓட்டமே இது இருக்கும். அதே தான் ரத்தத்தில் ரத்தம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா ஓடும். அதில் நிறைய சுகர் இருக்கப்போ கொலபலனாகி ஓட்டமே தடைப்படும். அப்போ தான் நமக்கு இன்னும் அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சர்க்கரை அளவை கண்டிப்பாக கண்ட்ரோல். அடுத்து பிபியும் ப்ரெஷர்னாலையும் மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஆகி கொலஸ்ட்ரால் மாதிரி போய் டெபாசிட் ஆகி கண்டிப்பாக அதுவும் பக்கவாதத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதிக கொலஸ்ட்ரால், உடம்புல ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் ஒன்று இருக்குது, இந்தியாவில் நிறைய பேர்த்து இருக்கும். இதெல்லாம் கூட கொழுப்புகளாக போய் நம்ம ரத்த குழாயில் அடைச்சிருச்சு, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஸ்மோக்கிங். ஸோ மது அருந்துவது, பீடி சிகரெட் குடிப்பது, இதெல்லாம் நம்ம அறவே நிறுத்தினா தான்
நமக்கு பக்கவாதங்கிறது வராமல் படலாம். ஒபிசிட்டி, நிறைய பிஎம்ஐ 30 மேலே இருக்கும், நல்ல உடல் பருமனாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் தினசரி வாக்கிங் போய் ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரோக்குங்கிறது வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் பேட்டர்ன் 2-3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.